ஓகே, ஸோ இந்த செஷனில் ஒரு சர்வர் ட்ரபிள் ஷூட் பண்ண போகிறோம். லைக் ஆர்டிபி ஆகலை அப்படி சொல்லி இனிஷியலாக வந்து ஒரு ரெக்வஸ்ட் வருது. ஸோ ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, யூசர் unable to access ஒரு சர்வரை வந்து ஆக்சஸ் பண்ண முடியல. இவங்க மெயில் பண்ணுவாங்க. நமக்கு எப்படி மெயில் பண்ணுவாங்கன்னா, ஐம் unable to access my server அப்படின்னு மெயில் பண்ணுவாங்க. ஆர் ஐம் unable to access RDP. இதெல்லாம் சர்வர் ஆக்சஸ் பண்ண முடியல, ஆர்டிபி எடுக்க முடியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இந்த இஷ்யூக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து இதுதான் சினாரியோ. இந்த சினாரியோவுக்கு நம்ம எப்படி ட்ரபிள் ஷூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டு அவங்களால சர்வர் ஆக்சஸ் பண்ண முடியலை அப்படின்னா வி ஹாவ் டு ஆஸ்க், அது ஃபிசிக்கல் சர்வரா விண்டோஸ் சர்வரா அப்படி சொல்லி நம்ம கேட்கணும். ஃபஸ்ட்டு கொஸ்டின் அதுதான். ஏன்னா ஒரு என்விரான்மெண்ட்டில் விண்டோஸை பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்கல் சர்வரும் இருக்கும், விண்டோஸ் சர்வரும் இருக்கும். ஓகே, ஸோ ஃபிசிக்கல் இந்த கொஸ்டின் நீங்கள் வைக்கணும். ஆனால் நீங்கள் மோஸ்ட்லி கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஒரு சர்வர் நேம் வச்சே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கலாம்னா, இப்போ இது வந்து விர்ச்சுவல் சர்வராக இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்னா, win-vm app 01-prod இந்த மாதிரி இருக்கும். இதே ஒரு ஃபிசிக்கல் சர்வராக இருந்தால் win-phy db 01. ஸோ இந்த மாதிரி நேமிங் ஸ்டாண்டர்டில் இருக்கும். அப்போ இந்த நேமிங் ஸ்டாண்டர்ட் இருக்கப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம், இது வந்து ஒரு விண்டோஸ் ஃபிசிக்கல் சர்வரு, இது வந்து ஒரு விண்டோஸ் விர்ச்சுவல் சர்வர் அப்படின்னு சொல்லி இந்த நேமிங் ஸ்டாண்டர்ட் வச்சு நீங்கள் வந்து கண்டுபிடிக்கலாம். அப்படி ஈவன் நேமிங் ஸ்டாண்டர்ட் தப்பாக இருக்குது அப்படின்னாலும் யூ கேன் ஆஸ்க் தம், நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறது ஃபிசிக்கல் சர்வராக விர்ச்சுவல் சர்வர் கேளுங்க. அல்லது யூ கேன் கெட் த இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் சிஎம்டிபி. அது சொல்லியிருக்கேன், சிஎம்டிபி அப்படிங்கிறது ஒரு டேட்டாபேஸ் மாதிரி. ஸோ அந்த டேட்டா பேஸில் நம்மளோட சர்வரோட என்டையர் டீடைல்ஸ் இருக்கும். இது வந்து ஃபிசிக்கல் சர்வரா, இது விண்டோஸ் சர்வரா, இது எந்த டேட்டா சென்டரில் இருக்குது, இதோட ஐபி அட்ரஸ் என்ன, எல்லாமே இதில் கம்ப்ளீட்டாக வந்து அதில் இருக்கும். ஸோ அதெல்லாமே பார்த்துட்டு இது ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எது அப்படி சொல்லி பார்க்கணும், ஃபிசிக்கல் சர்வரா அல்லது இதான் பார்க்கணும். இப்போ உங்களால் ஒரு ஃபிசிக்கல் சர்வராக ஆர்டிபி எடுக்க முடியலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? யாராவது பதில் சொல்ல முடியுமா? நீங்களே கெஸ் பண்ணி சொல்லுங்கள். இப்போ ஒரு ஃபிசிக்கல் சர்வர் ஆர்டிபி எடுக்க முன்னாடி என்ன பண்ணணும்? ILO கன்சோல். அல்டிமேட்டாக அதுதான் ILO ஆர் ஐடி கன்சோல். சரியா? இந்த பாயிண்ட்டை நீங்கள் எப்பயுமே ஞாபகம் வச்சுருக்கணும், நீ யோசிக்கவே கூடாது. ஒரு ஃபிசிக்கல் விண்டோஸ் சர்வர் ஆர் ஃபிசிக்கல் லினக்ஸ் சர்வர் ஏதோ ஒன்று ஆர்டிபி எடுக்க முடியல சொல்கிறாங்கன்னா பிங் பண்ணி பாருங்கள். அது பிங் ஆகும். சம்டைம்ஸு நெட்வொர்க்கில் இஷ்யூ இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஐஎல்ஓவில் பார்த்தா தெரிஞ்சிடும் அது என்ன தான் இஷ்யூன்னு சொல்லிட்டு. அப்போ நீங்கள் அல்டிமேட்டாக ஐஎல்ஓ எடுத்து பாருங்கள். நீங்கள் உங்கள் சைடு ஆர்டிபி எடுங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம சைடு ஆர்டிபி எடுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு சர்வர் வந்து எனக்கு ஆக்சஸ் பண்ண முடியலை அப்படி சொல்கிறாங்கன்னா அந்த சர்வர் நீங்கள் முதல் ஆர்டிபி எடுங்க. ஏன் அப்படின்னா சம்டைம்ஸ் அவங்க சைடில் இஷ்யூ இருக்க வாய்ப்பு இருக்குது. லைக் அவங்க வந்து விபிஎன் கனெக்ட் பண்ணாமல் இருக்கலாம். ஓகே, இப்போ ஜி மீட் பண்ணுங்க. ஸோ இப்போ இந்த சர்வர் ஆர்டிபி எடுக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஜி மீட் பண்ணிட்டீங்களா? சரி, இதுதான் ஆர்டிபி எடுக்குது. இப்போ நான் ஆர்டிபி எடுக்கிறேன். இப்போ எனக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. சரியா? ஓகே, இப்படி ஆர்டிபி எடுத்தால் எனக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகணும். இப்படி எனக்கு ஓப்பன் ஆகலை.
இந்த ரிமோட் ஆக்சஸ் வரல, இது இப்போ ரிமோட் ஆக்சஸ் சொல்லுவோம். இந்த ரிமோட் ஆக்சஸ் வரல அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ஃபிசிக்கல் சர்வராக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அதோட கன்சோலில் போயிட்டு செக் பண்ணுங்கள். மேபி அதோட கன்சோலில் அது வந்து ஹங் ஸ்டேட்டில் இருக்கலாம், அல்லது பிஎஸ்ஓடி எரராக இருக்கலாம். பிஎஸ்ஓடி எரராக இருந்தாலும் அதை ஆக்சஸ் பண்ண முடியாது, ஹங் ஸ்டேட்டில் இருந்தாலும் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஓகே, இப்போ இந்த சினாரியோக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னா ரீசெட் பண்ணணும். சர்வர்லேயே அந்த ஐஎல்ஓ கன்சோல்லேயே ஆப்ஷன் இருக்கும், ரீசெட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் ரீசெட் பண்ணிவிட்டு ஆக்சஸ் பண்ணிவிட்டு உள்ளே ஆக்சஸ் ஆகிடும். ரீசெட் பண்ணிங்கன்னா உள்ளே ஆக்சஸ் ஆகிரும். தென் அதுக்கப்புறம் ட்ரபிள் ஷூட் பண்ணணும். நான் அப்போ சொன்ன மாதிரி எதெல்லாம் செக் பண்ணணுமோ அதெல்லாமே நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக செக் பண்ணணும். ஓகே, இதே இது ஒரு விர்ச்சுவல் சர்வராக இருந்துச்சு அப்படின்னா அந்த சர்வரோட விஎம் நேம் இங்கே எடுத்து போடுங்க, இங்கே காப்பி பண்ணி போடுங்க. போட்டோன்னு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் லான்ச் வெப் கன்சோல் கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கன்சோல் இங்கே ஓப்பன் ஆகும். சேம் இங்கே வந்து இது ஹங்கில் இருக்கா இல்லையான்னு இந்த கண்ட்ரோலர் டெலிட் கொடுத்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரியா? ஹங்கில் இருக்குது அப்படின்னா ரீசெட் பண்ணி தான் ஆகணும். ஹங்கில் இல்லை அப்படின்னா ஃபர்தராக என்னென்ன செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அப்போ ஃபர்தராக இது உங்களால் ஆடிப் எடுக்க முடியாது. அப்போ நீங்கள் இந்த கன்சோல் மூலமாக தான் அதை ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ இந்த கன்சோலில் நீங்கள் போயிட்டு இந்த கன்சோலில் போயிட்டு மேபி இதோட ஐபி அட்ரஸ் செக் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. ஒரு ஐபி அட்ரஸில் சேஞ்சஸ் இருக்கான்னு பாருங்கள். ஓகே, இதில் இது பிங் பண்ணுங்கள். பிங் ஆகலை அப்படின்னா இதோட ஐபி அட்ரஸில் சேஞ்சஸ் இருக்கான்னு பாருங்கள். மோஸ்ட்லி இல்லை, எல்லா ப்ரொடக்ஷன் சர்வர்லையும் டிசிபி ஐபி இருக்காது. ஓகே, ஸ்டாட்டிக் ஐபி தான் இருக்கும். ஸ்டாட்டிக் ஐபினா நம்ம மேனுவலாக கான்ஃபிகர் பண்ணுற ஐபி தான் இருக்கும். சம் கேசஸில் என்ன ஆகும்னா ஒரு பேட்சிங் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் விண்டோஸ் பேட்சிங் இருக்குல்ல, இது விண்டோஸ் சர்வர் அட்மின் சொல்லி நான் வந்து கேட்டிருக்கேன். நான் இதை பார்த்ததில்ல இந்த இஷ்யூ. விண்டோஸ் சர்வர் அட்மின் சொல்லி கேட்டிருக்கேன். பேட்சிங் முடிஞ்சதுக்கப்புறமா அபிபா ஐபி ஆட்டோமேட்டிக்காக அசைன் ஆகிடுது. அபிபா ஐபி அப்படின்னா அதுவே ஒரு ஐபி அசைன் பண்ணிக்கும். எந்த ஒரு ஐபி இல்லாட்டி அதுவே ஒரு ஐபி அசைன் பண்ணிக்கும். அந்த மாதிரி டைமில் நெட்வொர்க்லேருந்து டிஸ்கனெக்ட் ஆகிரும். அப்போ நீங்கள் இங்கே செக் பண்ணுங்கள் என்ன ஐபி இருக்குதுன்னு. ஈவன் தோ நீங்கள் கமாண்ட் ப்ராப்ட்லையும் செக் பண்ணிக்கோங்க. சிஎம்டியில் ஐபி கான்ஃபிக் /all போட்டிங்கன்னா எத்தனை நெட்வொர்க் கார்டு இருக்கோ அதோட ஐபி எல்லாமே உங்களுக்கு வந்துடும். இப்போ அபிபானா அதோட ஐபி வந்து 169 ஸ்டார்ட் ஆகும். 169 ஸ்டார்ட் ஆச்சுன்னா அது தப்பான ஐபி எடுத்துருக்கு. மறுபடியும் நீங்கள் ஐபி கான்ஃபிகர் பண்ணுங்கள். கான்ஃபிகர் பண்ணிட்டால் நெட்வொர்க் இங்கே கனெக்ட் ஆகிரும். இப்போ கனெக்ட் ஆகிருக்கு பார்த்தீங்களா? இந்த மாதிரி இங்கே இருக்கணும். இந்த இடத்துல நெட்வொர்க்கில் வந்து அட்டென்ஷன் மார்க் இந்த மாதிரி அட்டென்ஷன் மார்க் இருந்தாலோ அல்லது இந்த மாதிரி இன்ட்டு மார்க் இருந்தாலோ அது நெட்வொர்க்கில் இஷ்யூன்னு அர்த்தம். சரியா? ஸோ நெட்வொர்க் இஷ்யூவில் இருந்துச்சுன்னா அல்டிமேட்டாக உங்களால் சர்வரை ஆக்சஸ் பண்ண முடியாது. முதல்ல நீங்கள் செக் பண்ணுறது இதுதான். ஓகே, பிங்கை தான் செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு உள்ளே வந்து நெட்வொர்க்கெல்லாம் ப்ராப்பராக இருக்கா, ஐபி எல்லாமே ப்ராப்பராக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். ஃபைன். அதுக்கப்புறம் இது விர்ச்சுவல் சர்வராக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த விஎம் எடிட் செட்டிங்ஸ் போய் இந்த நெட்வொர்க் கார்டு இருக்குல்ல, இந்த நெட்வொர்க் அடாப்டர், இந்த நெட்வொர்க் அடாப்டர் கனெக்டாக இருக்கான்னு பாருங்கள். சம் கேஸ் மேபி யாரும் டிஸ்கனெக்ட் பண்ணாலோ இல்லை தெரியாமல் யாரும் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த நெட்வொர்க் அடாப்டர் டிஸ்கனெக்டில் இருந்துச்சுன்னா இங்கேயுமே டிஸ்கனெக்ட் தான் காமிக்கும். ஓகே, அப்போ நெட்வொர்க் அடாப்டர் வந்து இங்கே எனேபிளாக இருக்கணும். அண்ட் ஆல்சோ இந்த போர்ட் குரூப் இருக்கு இல்லையா, இந்த போர்ட் குரூப் கரெக்டான போர்ட் குரூப் அசைன் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். மேபி மைக்ரேட் பண்ணுறப்ப யாராவது தப்பான போர்ட் குரூப் அசைன் பண்ணாலோ இல்லை ஏதோ ஒரு ரீசனால போர்ட் குரூப் சேஞ்ச் ஆகிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சர்வர் ஆக்சஸ் பண்ண முடியாது. சரிங்களா கைஸ்? இப்போ நான் சொல்கிற ஸ்டெப்ஸ் எல்லாமே ப்ராக்டிக்கலாக நான் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ், நான் இதெல்லாமே நோட் பண்ணி வச்சுருந்த ஸ்டெப்ஸு. அதனால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த போர்ட் குரூப் நான் சொல்லியிருக்கேன், ஒவ்வொரு விஎம்க்கும் போர்ட் குரூப் அசைன் பண்ணியிருப்பாங்க. இந்த போர்ட் குரூப்ஸ் நத்திங் பட் அதில் வந்து VLAN கான்ஃபிகர் பண்ணியிருப்பாங்க. அந்த டிவி சுவிட்சில் VLAN கான்ஃபிகர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப அந்த போர்ட் குரூப் வந்து கரெக்டாக அசைன் ஆயிருக்கா அப்படி செக் பண்ணுங்கள். அப்படி தப்பாக அசைன் ஆயிருந்துச்சுன்னா உங்களுக்கு எப்படி தெரியும்? யாராவது கெஸ் பண்ண முடியுமா? இப்போ இங்கே ஒரு போர்ட் குரூப் அசைன் ஆயிருக்கு, இது ரைட்டாக தப்பான்னு கண்டுபிடிக்கணும். எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீங்க? எஸ், anyone? Any idea? VM kernel adapterல தெரியுங்களா? உள்ள VM kernel adapter இல்லை இந்த இடத்துல தானே? இல்லை இதில் தெரியும். இந்த போர்ட் குரூப்
இப்போ இங்கே ஒரு போர்ட் குரூப் அசைனாக இருக்குது சரியா, இந்த போர்ட் குரூப் கரெக்டான போர்ட் குரூப்பா தப்பான போர்ட் குரூப்பா நீங்கள் எதை வச்சு கண்டுபிடிப்பீங்க? கொஞ்சம் யோசிச்சா பதில் சொல்லிடலாம். புரியல. இந்த டீம்ல போன இந்த ஹோஸ்டுக்கு என்னென்ன போர்ட் குரூப் மேப் ஆயிருக்குன்னு காமிக்கும்ல, அதை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். ஓகே, வேற? ப்ரோ லேண்ட் ஐடி வச்சு இல்லை, லேண்ட் ஐடி வச்சு நீங்கள் ஒன்றும் பார்த்து பண்ண முடியாது. ரெஃபரன்ஸ் வேற சர்வர்ல செக் பண்ணலாம், ப்ராப்பரா ஒர்க் பண்ற சர்வர்ல. சூப்பர் பாயிண்ட். இப்போ சொன்னீங்க பாத்தீங்க, இதுதான் பாயிண்ட். இப்போ அதே செக்மெண்ட்ல வேற ஒரு சர்வர் இருக்கான்னு பாருங்க, அது ப்ராப்பரா ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சுன்னா அந்த சர்வரோட செட்டிங்ஸை கம்பேர் பண்ணி பாருங்க. இதுதான் ஆக்சுவலாக கரெக்டான பாயிண்ட். ஆக்சுவலி ட்ரபுள் ஷூட் பண்ணுறப்ப இந்த மாதிரி தான் நீங்கள் யோசிக்கணும். சில ட்ரபுள் ஷூட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய இஷ்யூவாக இருக்கும், ஆனால் சின்ன ஒரு சொல்யூஷனில் முடிஞ்சிடும். அது பெரிய இஷ்யூவாக இருக்கும், ஆனால் ரொம்ப சின்ன சொல்யூஷனில் முடிஞ்சிடும். அந்த மாதிரி சில இந்த மாதிரி நம்ம திங்க் பண்ணால் தான் உண்டு. இப்போ எனக்கு இது ப்ராப்பராக இருக்கா இல்லையா நான் எப்படி செக் பண்ணலான்னா, இதே செக்மெண்ட்டில் இதே ஐபி அட்ரஸில் வேறு சர்வர் ரன் ஆகுதா, அப்போ அந்த சர்வரில் என்ன செட்டிங்ஸ் இருக்குது, ஓகே அதை செக் பண்ணிக்கோங்க. எத்தனை நெட்வொர்க் அடாப்டர் இருக்குது, அந்த போர்ட் குரூப்பில் ப்ராப்பராக அசைன் ஆகிருக்கா, ஐபிஎல்லாம் ப்ராப்பராக அசைன் ஆகுனா அதை கம்பேர் பண்ணி செக் பண்ணிக்கலாம். இது ஃபஸ்ட்டு இது. செகண்ட் மெத்தடு ஆர்பிட்டல் ரிப்போர்ட். ஆக்சுவலி ஒவ்வொரு மந்த்தும் ஆர்பிட்டல் ரிப்போர்ட் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கணும் சரிங்களா. இப்போ ஒவ்வொரு மந்த்தோ அல்ல வீக்லி ஒன்ஸு நீங்கள் ஆர்பிட்டல் ரிப்போர்ட் டவுன்லோட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை வர்றப்ப அதை ஓப்பன் பண்ணி, இப்போ உதாரணத்துக்கு இன்றைக்கி வந்து டேட் வந்து 7ஆம் தேதி, நான் போன வாரம் ஆர்பிட்டல் ரிப்போர்ட் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன், விச் மீன்ஸ் 1ஆம் தேதி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ அந்த ரிப்போர்ட்டில் செக் பண்ணால் தெரிஞ்சிடும். இந்த விஎம் ஐடியை அந்த ஆர்பிட்டல் ரிப்போர்ட்டில் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்கன்னா அதில் எந்த நெட்வொர்க் அசைனாக இருக்குது, எந்த மேக் ஐடி அசைனாக இருக்குது, என்ன ஐபி அசைனாக இருக்குது, அதில் என்ன போர்ட் குரூப் அசைனாக இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக உங்களுக்கு காமிச்சிடும். அப்போ யூ கேன் கம் டு நோ ஒரு கன்க்ளூஷன் வந்துடலாம். ஓகே இது கரெக்டாக தான் இருக்கா தப்பாக இருக்கான்னு நீங்கள் ஒரு கன்க்ளூஷன். தப்பான போர்ட் குரூப் இருந்துச்சுன்னா யூ கேன் சேஞ்ச் த போர்ட் குரூப். இதில் போயிட்டு எந்த கன்சர்ன் போர்ட் குரூப்போ அந்த போர்ட் குரூப்பை சேஞ்ச் பண்ணுங்கள். இல்லை கரெக்டாக தான் போர்ட் குரூப் இருக்குன்னா யூ கேன் கோ ஃபார் ஃபர்தர் ட்ரபுள் ஷூட்டிங். ஓகே போர்ட் குரூப் கரெக்டாக இருக்குன்னா ஐபி அட்ரஸ் எதுவும் மிஸ் மேட்ச் ஆகுதா, டிஎன்எஸ் சர்வர் தப்பாக கான்ஃபிகர் பண்ணியிருக்கோமா, ஸோ அந்த மாதிரி செக் பண்ணி பாருங்கள். ஓகே அண்ட் அதே மாதிரி நெட்வொர்க் அடாப்டர் வந்து நீங்கள் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் விஎம்எக்ஸ் நெட் 3ல் இருக்கணும். பை டிஃபால்ட்டாக E1000E இருக்கும், விஎம்எக்ஸ் நெட் 3ல் இருக்கணும். இது எக்காரணத்தை கொண்டும் மாறிடக்கூடாது, மாற்றி E1000E தான் இருக்கக்கூடாது, இதுதான் இருக்கணும். தென் அதுக்கப்புறம் இன்னொரு கேள்வி நீங்கள் கேட்கணும் அந்த யூசர்கிட்ட. என்ன கேள்வின்னா, இந்த சர்வர் இப்போ தான் ஆக்சஸ் ஆகலையா, இதுக்கு முன்னாடி ஒர்க் ஆகிட்டு இருந்தது இப்போ தான் ஆக்சஸ் ஆகலையா, இல்லை உங்களால் எப்போயுமே ஆக்சஸ் பண்ண முடியலையா அப்படின்னு கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 2 சினாரியோ இருக்குது. இதுக்கு முன்னாடி அவங்க சர்வர் ஆக்சஸே பண்ணியிருக்க மாட்டாங்க, ஃபஸ்ட் டைம் அப்போ தான் ஆக்சஸ் பண்ணுவோம், அது ஒரு சினாரியோ. செகண்ட் சினாரியோ அந்த சர்வர் ஆல்ரெடி ஆக்சஸ் ஆகிட்டு தான் இருந்துகிட்ருக்கோம், பட் திடீர்னு டிஸ்கனெக்ட் ஆகிட்டு இருக்கும். அப்போ ஆர்டிபி செட்டிங்ஸை உங்களுக்கு செக் பண்ணிக்கோங்க. இதில் system.cpl போனீங்கன்னா system.cpl போனீங்கன்னா இந்த இடத்துல ரிமோட் இருக்கு இல்லையா, இங்கே ஆர்டிபி அலோ ரிமோட் கனெக்ஷன் இருக்கணும். இப்போ இந்த இடத்துல அலோன் இல்லாமல் இருந்துச்சுன்னா, டோன்ட் அலோன் இருந்துச்சுன்னா இதெல்லாம் ஆர்டிபி எடுக்க முடியாது சரியா. ஸோ இதே ஒரு கிராஸ் செக் பண்ணிக்கோங்க, ஆர்டிபி வந்து எனேபிளாக இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ ஃபயர்வால் எனேபிளாக இருந்தாலும் சம்டைம்ஸ் நம்மளோட ஆர்டிபி ஆக்சஸை வந்து தடுக்கும், பிளாக் பண்ணும். அப்போ கெஸ்ட் ஓஎஸ் லெவலில் வி நீட் டு டர்ன் ஆஃப் த ஃபயர்வால். திஸ் இஸ் பெஸ்ட் ப்ராக்டிஸ். நீங்கள் கேட்கலாம் ஃபயர்வால் நல்ல விஷயம் தானே, அது எதுக்கு நம்ம வந்து டிசேபிள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. கைஸ் நம்மளோட ஃபிசிக்கல் சர்வர் எல்லாமே ஃபயர்வால் ஆல்ரெடி கனெக்ட் ஆகிருக்கு. உதாரணத்துக்கு இந்த விஎம் ஒரு இஎஸ்எக்ஸில் இருக்குது, அந்த இஎஸ்எக்ஸில் ஆல்ரெடி ஒரு ஃபயர்வாலில் கனெக்ட் ஆகிருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்தில் இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு கெஸ்ட் ஓஎஸ்க்கும் நம்ம ஃபயர்வால் எனேபிள் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இந்த ஃபயர்வால் எனேபிள் ஆகியிருந்த என்னென்ன பிரச்சனை வரும்னா, அந்த பேக்கெட்ஸ்லாம் பிளாக் பண்ணி அனுப்பும். அப்போ ஆப்வியஸாக உங்களோட சிஸ்டம் பர்ஃபார்மன்ஸ் ஸ்லோவாக இருக்கும், நெட்வொர்க் ஸ்லோவாகிடும். சம்டைம்ஸ் ஆர்டிபி எடுக்க முடியாது, அந்த ஆர்டிபி போர்ட் அது பிளாக் பண்ணும். அப்போ பெஸ்ட் ப்ராக்டிஸ் ப்ரொடக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து ஃபயர்வால் டிசேபிளாக தான் இருக்கும்.
கெஸ்ட் ஓஎஸ் லெவலில் ஃபயர்வால் டிசேபிள் இருக்கும். இதை ஒரு செக் பண்ணிக்கோங்க, ஃபயர்வால் எதுவும் பிளாக் பண்ணுதா அப்படின்னு ஒரு செக் பண்ணிக்கோங்க. இப்போ இது ஃபிசிக்கல் சர்வராக இருந்துச்சுன்னா நெட்வொர்க் கேபிள்லாம் செக் பண்ணுங்கள், சரியா? இப்போ நம்ம விர்ச்சுவல் சர்வர் பற்றி பார்த்தோம். இது ஃபிசிக்கல் சர்வராக இருந்துச்சுன்னா ஐஎல்ஓ செக் பண்ணுங்கள், ஹங் ஸ்டேட் இருக்கான்னு பாருங்கள். அதுலேயுமே ஐபி எல்லாமே ப்ராப்பராக அசைனாக இருக்கா உள்ளே செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த ஃபிசிக்கல் சர்வருக்கும் சுவிட்சுக்கும் ஒரு கேபிள் போகும், அந்த கேபிள் ப்ராப்பராக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். அப்புறம் அந்த ஃபிசிக்கல் சர்வரில் போர்ட் எது இஷ்யூவா அப்படின்னு செக் பண்ணுங்கள், அல்லது கேபிள் எது இஷ்யூவா, சுவிட்ச் அண்ட் இஷ்யூவா, சர்வர் அண்ட் இஷ்யூவா, கேபிள் இஷ்யூவா, போர்ட் இஷ்யூவா, இதெல்லாமே செக் பண்ணுங்கள். கேபிளை மாற்றி பாருங்கள், போர்ட்டை மாற்றி பாருங்கள், போர்ட்டை ஸ்வாப் பண்ணி பாருங்கள். ஸோ இதெல்லாம் பண்ணோம்னா நம்ம வந்து அந்த கேபிள் பிரச்சனையை நம்ம வந்து இதுதான் போர்ட்டு தான் பிரச்சனையா கேபிள் தான் பிரச்சனையான்னு ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்து நம்ம வந்து வந்துடலாம். ஓகே, அண்டு வேறு என்ன இதில் மெயினாக பாயிண்ட்டு? ஓகே, அண்ட் ஆல்சோ விண்டோஸ் லைசன்ஸ் எக்ஸ்பயர் ஆகிருந்துச்சுன்னா சம்டைம்ஸ் டிஸ்கனெக்ட் ஆயிரும், ஆட்டோமேட்டிக்காக டிஸ்கனெக்ட் ஆயிரும். ஸோ விண்டோஸ் வந்து லைசன்ஸ் வந்து ஐ திங்க் 120 days பீரியட்னு நினைக்கிறேன், எவல்யூஷன் பீரியடு. அதை கிராஸ் பண்ணிட்டு ஓகே நம்ம இந்த எவல்யூஷன் பீரியட் கிராஸ் பண்ணி நம்ம வந்து லைசன்ஸே அப்ளை பண்ணாமல் வச்சுருக்கோம் அப்படின்னா ஆர்டிபி டிஸ்கனெக்ட் ஆகிரும், நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியாது. விஎம்ஏ அது சர்வரே பவர் ஆஃப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதே ஒரு செக் பண்ணிக்கோங்க லைசன்ஸ் ப்ராப்பராக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. மோஸ்ட்லி ப்ரொடக்ஷன் சர்வர் லைசன்ஸ் ஆக்டிவேட் பண்ணிடுவாங்க, லைசன்ஸ் சர்வர்னு சர்வர் இருக்கும், அது மூலம் ஆக்டிவேட் பண்ணிடுவாங்க. பட் சம் கேசஸ் நீங்கள் வந்து அதை ஒரு செக் பண்ணுறது, ஒரு கிராஸ் செக் பண்ணுறது நல்லது தான். நீங்கள் மை கம்ப்யூட்டர் போயிட்டு செக் பண்ணிக்கலாம், லைசன்ஸ் இந்த இடத்துல காமிக்கும், லைசன்ஸ் ஆக்டிவேட்டடா இல்லையான்னு சொல்லிட்டு அது காமிக்கும், அதில் பார்த்துக்கலாம். ஓகே, யா மோஸ்ட்லி ஆர்டிபின்னு வந்தால் இந்த மாதிரி இஷ்யூஸ் தான் அடிக்கடி வரும். இதை ஒரு பார்த்துக்கோங்க. மோஸ்ட் காமனான ட்ரபிள் ஷூட்டிங் ஃபுல்லாக சொல்லிட்டேன் நான். சம்டைம்ஸ் டெல்நெட் பண்ணுற மாதிரி இருக்கும், கமாண்டில் போயிட்டு சர்வர் நேம் இல்லை ஐபி அட்ரஸ் டெல்நெட் 3389 அப்படி போடணும். டெல்நெட் ஆகலை அப்படின்னா அந்த இப்போ வேறு சர்வர்லேருந்து பிங் பண்ணி பார்க்கணும். ஓகே, வேறு ஒரு சர்வர்லேருந்து பிங் பண்ணி பாருங்கள், அது டெல்நெட் பண்ணி பாருங்கள். இப்போ உதாரணத்துக்கு இதோட ஐபி அட்ரஸ் வந்து 10. 192. இதில் ஒரே நிமிஷம் சொல்லுங்க, இந்த இடத்துல ஐபி கரெக்டாக கொடுத்துருண்ணா. இதில் டெல்நெட் 3389 போட்டோம்னா அந்த போர்ட் ஓப்பனாக இருக்கா, இது வந்து கனெக்ஷன் வரணும். கனெக்ஷன் டைம் அவுட்னு வந்துச்சுன்னா மேபி ஃபயர்வால் லெவலில் ஏதாவது இஷ்யூ இருக்க வாய்ப்பு இருக்குது, நெட்வொர்க் லெவலில் ஏதோ இஷ்யூ இருக்க வாய்ப்பு இருக்குது. இது ரொம்ப ரேர் கேஸ் சினாரியோ தான், இதை ஒரு டெல்நெட் பண்ணி பார்த்துக்கோங்க. யா, ஸோ மோஸ்ட் காமன் திங்ஸ் எல்லாம் கவர் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ எது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. டெல்நெட் வந்து எப்படி கொடுக்கணும் அப்படின்னா telnet server IP so telnet server IP or server name port number இப்படி கொடுத்தீங்கன்னா telnet ஆகும். ஸோ இது வந்து கம்யூனிகேஷன் ப்ராப்பராக இருக்கா செக் பண்ணுறதுக்கு. உங்களோட ஆல்ரெடி ஏதாவது ஒர்க்கிங் சர்வர் இருக்கும் இல்லையா, அந்த சர்வர்லேருந்து இது பண்ணி பார்க்கணும், கம்யூனிகேஷன் எஸ்டாப்ளிஷ் கரெக்டாக இருக்கா, நெட்வொர்க் சரி இஷ்யூ இருக்கான்னு சொல்லி பார்க்குது. சரியா, டவுட்ஸ் இல்லாட்டி கன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே கேஸ், தேங்க்யூ. ஓகே ஃபைன்.